என்னோட டார்கெட் இந்த பையன் நிரப்புறது ஒரு அரைச்சிட்டாங்க. ஐயோ இப்போ நம்ம ஊர் சுற்றி பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் தெரியுது, அங்கே தான் கந்திரி வைப்பாங்க. அங்கே கந்திரி மூடி சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து உட்காருவோம். இது வந்து பால்வாடி. இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு பஸ் வந்து இப்படி வரும். இங்கே வந்து பஸ் நிற்கும், பஸ்ஸில் வந்து இருப்போம். எப்போவுமே நாங்கள் ஏதாவது ஜூஸ் குடிக்கணும்னா இங்கே இந்த ப்ளூ கலர் கடை தெரியுதா, இங்கே வந்தால் குடிப்போம். இப்போ இந்த கடை அடைச்சிருக்கு. இது வந்து வேளாளர் சங்கம் புதுக்குடியில் இருக்குது. அந்த உட்காந்து பார்த்தோம்னா எல்லாருமே அவங்களெல்லாம் பெரியவங்க டைம் பாஸ்க்கு இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே தான் இந்த இடம் வந்து தான் டைம் பாஸ்க்கான இடம். போர் அடிச்சுனா இங்கே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஊர் கதை உலக கதை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி தரகா காட்டுறேன், அதோட வாங்க போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமாவோட சொந்த ஊர் வந்து புதுக்குடி. அடிக்கடி இங்கே தான் கந்தி நடக்கும், இங்கே தான் சாப்பிடுவோம். பாருங்கள் எங்கள் மாமா ஒரு ஊர் இப்படி பச்சை பசேன்னு இருக்கு பாருங்கள். நான் இங்கே தான் கட்டாலாம் இருக்குது எல்லாமே. இந்த மாதிரி கட்டை அரிச்சு எரிப்பாங்க. இது வந்து கறிக்கட்டை அப்படியே. இங்கே வந்து அகத்திக்கீரையும் அதே மாதிரி வெண்டைக்காய் விளைக்கிறாங்க. அகத்திக்கீரை வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது. அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து உங்களுக்கே தெரியும் நாகசக்தி ரொம்ப இருக்கும். இதை சாப்பிட்டீங்கன்னா அது வந்து விளைஞ்சு இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்க. சரியான வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர். இங்கே வந்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன ஆன்சர் கமெண்ட்ல போட்டு விடுங்க, நான் பார்த்து அதை பின் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சேலையாக வச்சுருக்காங்க. எதுக்குன்னா ஆடு வந்து இந்த புல்லாம் திங்கக்கூடாது, இந்த செடியெல்லாம் திங்கக்கூடாதுன்னு இங்கே ஃபுல்லாக சேலையாக கட்டியிருக்காங்க. அங்கே வரைக்கும் அப்படி தான். அதே மாதிரி என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் குப்பையெல்லாம் இந்த மாதிரி ரோட்லேயே போடாதீங்க. இங்கே இந்த ஓவர் பொல்யூஷன் ஆகும். குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில் போடுங்க, அப்போ தான் நம்ம நாடு வளமிக நாடாகும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக குப்பையாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி குப்பையில் எரிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். குப்பையில் எரிக்கக்கூடாது, எரிச்சா நம்ம காற்று மாசுபடும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. காற்று மாசுபடுறதால பல பாதிப்பு, குழந்தை மூளை வரிசையில கம்மியாகுது. கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா ஊர்லேருந்து தண்ணி இங்கே வர்றதுனால இங்கே ஃபுல்லாக அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு. பாருங்க அந்த இடம் ஃபுல்லாக அப்படி தான் பச்சை பசேன்னு தான் இருக்கு. அங்கே எல்லாருமே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்னும் தென்னந்தோப்புலாம் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய தென்னந்தோப்பு, நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இந்த ஊரில் கிராமம் தான் சரியான நல்ல மரங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள் அதே கீரைகள், வயிற்றுப்போக்கு சரி பண்ணும் கீரைகள். இது என்ன கீரைன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதான் கீரைலாம் வளர்த்துருக்காங்க. அந்த கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அங்கே ஃபுல்லாக ஒரே மண்ணாக தான் இருக்குது. எங்கேயுமே விவசாயம் நடக்கலை இந்த இடத்துல ஃபுல்லாக. ஆனால் இந்த வியூ சூப்பராக இருக்குது. நல்லா சிலு சிலுன்னு காற்றடிக்குது நல்லா. இயற்கை அப்படி நீங்களும் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? எப்படி ஆசிக்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் இருக்குது. இங்கே பாருங்கள் மாங்காய் மரம்லாம் மாங்காய் சூப்பராக முளைச்சிருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அக்காட்ட போய் நம்ம கேட்டு மாங்காய் எடுப்போம். நாயா இல்லைண்ணே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செம்பருத்தி செடி, அது இட்லி பூ செடி சொல்லுவாங்க. செம்பருத்தி செடி. இங்கே பாருங்க சப்போட்டா செடியில் வச்சுருக்காங்க, சப்போட்டா மரம். இது வந்து மாதுளை மரம், மாதுளை செடி. இங்க பாருங்க பூவை. அகத்திக்கீரை. இது வந்து அகத்திக்கீரை. ஆசிக்கா காட்டுங்க. அகத்திக்கீரை, அகத்திக்கீரை, மாதுளைப்பூ. இது என்னது அண்ணா? இது என்னதுண்ணே? இது இட்லி பூ செடியா? இதுக்கு பேர் வந்து இட்லி பூ செடி. இது அடுக்குமல்லி. இது அடுக்குமல்லியா? இங்க பாத்தீங்கன்னா அடுக்குமல்லி செடிலாம் இருக்கு. அன்னை காட்டுறாங்க பாருங்க. இது லெமன். இது வந்து லெமன் செடி. லெமன் செடி அடுக்குமல்லி பெருசாயிட்டே இப்படி தான். இங்கே பார்த்தீங்களா மல்லிப்பூ பெருசாகிட்டேன்னா கீழே விழுந்துடும். அப்படியே சூப்பராக இருக்குல்ல? என்ன ஸ்மெல் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா சப்போட்டா எல்லாம் குட்டி குட்டி அழகாக இருக்கு, க்யூட்டாக இருக்கு, பாண்டா குட்டி மாதிரி இருக்கு. இப்போ இன்னும் வாட்டர் ஆப்பிள் வளரல, வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம போய் காட்டுவோம். இது ஃபுல்லாக தென்னந்தோப்பு. நல்லா மல்லிகைப்பூ மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா பூலாம் அழகாக இருக்குது. எனக்கா பூ? நித்திய. இது வந்து நித்திய கல்யாணி போகுது பேர் வந்து. அங்கே காட்டுறது எல்லாமே சின்ன கொஞ்சம் தூரத்துல இருந்து காமிச்சு கிட்டக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக அகத்திக்கீரை பாருங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியை பாய்ச்சி இங்கே வரதுனால இங்கே பாருங்க இந்த இடமே அப்படியே பச்சை பசைன்னு இருக்கு. இந்த வைபே அப்படியே நல்லா இருக்கு ஒரு மாதிரி. யாருக்கெல்லாம் கிராமம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து மருதாணி செடி. இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு, அப்படியே முள்ளு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க வாழையில இப்போதான் ஊண்டி வச்சிருக்காங்க புதுசாக.
இது வந்து பெருசா இருந்தது, காஞ்சு போயிருக்கு. இப்போ வந்து புதுசா ஒன்று வச்சிருக்காங்க, வாழை இலை. கிராமத்தை சுற்றி பார்க்கவே சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிராமம் சுற்றி பார்க்க பிடிக்கும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். இங்கே பாருங்கள், அடுக்குமல்லி. ஒரு பூவும் அப்படியே பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த அக்கா வந்து எங்கள் அக்காவுக்கு ஃப்ரீயாக தந்திருக்காங்க. நல்லா இருக்கா சிக்கா? ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, அப்படியே நல்ல மனமனமாக இருக்குது. வேப்ப மரம், அதே மாதிரி பல செடி இங்கே வளர்க்குறாங்க. எல்லாமே சூப்பராகவும் இருக்குது. அங்கே பாருங்க, எல்லாம் பார்க்க மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷான மாங்காய் பறிச்சு வந்துருக்காங்க அவங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே மிளகா உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல அப்படியே அங்கே அந்த கருவேங்காடில் அந்த மரக்கட்டெல்லாம் எரித்து கறியாக்க சொன்னாங்களே, இருந்தால் இதான் அந்த இது. அப்படியே இந்த மரக்கட்டெல்லாம் எரித்து அப்படியே இந்த மாதிரி கறியாக்கிடுவாங்க. வாங்க நான் காட்டுறேன். அந்த மரத்தை துண்டு பாருங்கள், அப்படியே மரத்துண்டு பாருங்கள், அப்படியே கறியாக போய் கிடக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கறிக்கட்டை இப்படி தான் எரித்து கறியாக்குவாங்க. இது வந்து விறகடுப்புக்கு அதே மாதிரி நம்ம கறி சமைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வீடு மாதிரி கட்டி தான் மூட்டம் போடுவாங்க, எரித்து அந்த மாதிரி கறி கட்டி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காடு, ஃபுல்லாக கருவை காடு தான். அங்கே ஒரு கோயில் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக கருவை காடு தான். இங்கே தான் வச்சு கறி கட்டை தான் எடுப்பாங்க. இது ஆசிக்க கஞ்சிடாராங்க. இங்கே பாருங்க கருவை காடு. அதே மாதிரி இந்த மாதிரி இங்கே பாருங்க தனியாக வீடு இருக்குது. இங்கே இந்த சாப்பிட்டோம். எங்கள் அத்தாக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒன்று பார்த்தேன். இந்த பருத்தி செடியெலாம் இருக்குல்ல, பருத்தி பஞ்சாகும்ல, அதெல்லாம் நான் காட்டுறேன் வாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த வரேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பருத்தி செடி. இது ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். எங்கள் அண்ணன் காட்டுற பாருங்க. இது வந்து காய். இந்த காயா? பஞ்சு. அது தொட்டு பார்க்கலாமா? இதான் பருத்தி கொட்டை. காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. இதான் பருத்தி கொட்டை. இது தாத்தா இது ஒரு பூச்சி வரும், தாத்தா பூச்சி அந்த மாதிரி இருக்கு. ஆனா இது பருத்தி கொட்டை. இந்த பருத்தி கொட்டை இந்த இங்க பாருங்க, அப்படியே அந்த பஞ்சு அப்படியே பாருங்க, அப்படியே வெடிச்சு வெளியே வந்துருக்குது. இது ஃபுல்லா அப்படிதான். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வரும்போது தான் எல்லாமே அறுவடை செய்வாங்க எல்லா செடியும். பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி செடி ஃபுல்லாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த பருத்தி பால் செய்ய, அதே மாதிரி தூங்குறதுக்கு தளர்வு செய்வாங்க இல்லை பஞ்சு, அந்த பஞ்சு அதை இதில் செய்வாங்க எல்லாமே. இது வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வெடிச்சிருக்கு. மொத்தமாக வெடிச்சக்கப்புறம் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிருவாங்க. இந்த பருத்தியில தான், இந்த பஞ்சில தான் நம்ம படுக்கிற தலையணை செய்வாங்க. சூப்பராக இருக்கு கிளாசிக்கா பஞ்சு தொடங்குது. இந்த வயல்வெளி சைடு வந்தாலே இப்படி தான் நிறைய பூச்சி வாங்கி. நான் எங்கள் அண்ணன் எதை கூப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே பச்சை பசேன்னு இருக்கு, அப்படியே அழகா இருக்கு இந்த இதை பார்க்க. இந்த காட்சிகளே அழகா இருக்கு பாருமா. இந்த மாதிரி காயில இருந்து இப்படி வெடிச்சு இப்படி அழகா வரும். இது பருத்தி அழகா இருக்கு, பூ மாதிரி இருக்கு. அப்படியே அழகா ஓபன், அந்த நடுவுல பஞ்சு அப்படியே ஃபார்மா இருக்கு. இது காய், இதுதான் காய், இறைவனின் படைப்பு. இந்த காயில இருந்து தான் இந்த பருத்தி இது எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. நல்லா விரிஞ்சு அழகா பூ மாதிரி இருக்கு. நம்ம சூப்பரா இருக்கு. இது தொட்டு பாப்போம். என்னது இது கல்லுன்னு இருக்கு? என்ன இது கல்லுன்னு இருக்கு? கல்லுன்னு இருக்கு தெரியலையே. இது வேற இருக்கும், மாங்கொட்டையா இருக்குமோ? சி, பருத்தி கொட்டையா இருக்குமோ? அப்படியே அழகா பூ மாதிரி இருக்கு. இறைவன் வந்து எவ்வளவு அற்புதமா பறிச்சு விட்டுருக்கேன். இயற்கையே அழகானது. ஆமா, பூல அழகா முளைச்சிருக்கு. இது வந்து ஊரக்குடி. ஃபர்ஸ்ட் நம்ம மாங்குடி வந்தோம், அடுத்து நம்ம புதுக்குடி வந்தோம், இப்போ வந்து ஊரக்குடி. இப்போ இதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு தர்கா இருக்கும். வாங்க அந்த தர்காவை போய் பார்ப்போம். இதோட வந்துட போகுது. கை காலில் விழுந்துட போகுது. அசுமே பால் அடைச்சு போய் கிடக்குது. இதான் அந்த தர்கா, சின்ன தர்கா. இங்க வந்து ஒரு சின்ன பிள்ளைய இது அடக்கம் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, கேட் வந்து ரொம்ப பழசா இருக்கு, கீழே விழுந்துரும் போகணும். ஆட்டோமேட்டிக் கியர். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா மாடு இருக்கு, அதை போய் நம்ம தொட போறோம். லைட்டா பயமா தான் இருக்கு. வருது ஆசிக்கா, ஒண்ணும் பண்ணாது. நெத்தி எங்க பாரு, அணிஞ்சிரம் பாரு, இங்க பாரு, இந்த இடத்துல. அது பயந்து ஓடுது ஆசிக்கா. எதுக்கு தகல வேலை, அந்த பயம் இருக்கட்டா. அம்மா மோடி மாடை நம்ம இது பண்ற மாதிரி போற, அடக்குற மாதிரி.
ஏன் இந்த வேலை ஃப்ரெண்ட்ஸ்? இது மாடு வந்து சாணி போட்டு அப்படியே அந்த சாணி வந்து உரமா மாறி இருக்கு. அண்ணே தொடுங்கண்ணே. சும்மா தொடங்க கை கழிக்கலாம். இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. சூடா இருக்கு. சூடா இருக்கா? இப்பதான் போட்டிருக்கும் போல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கடை இருக்கு. ரொம்ப சுத்தமாக பசிக்கா இருந்துச்சு. இப்போ நம்ம போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போலாம். அண்ணே ஜூஸ் இருக்கானே? ஆரஞ்சு ஜூஸ் தாங்க 10 ரூபாய்க்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ஜூஸ் குடிக்க போறோம்னா கேம்ப் ஆரஞ்சு குடிக்க போறோம். கேம்பான்னு சொன்னோன்னா யாருன்னா வருது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்சரா புளி சின்ன பிள்ளைல சாப்பிட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. டேய் மெல்ல மெல்ல. இங்க பாருங்க, இங்க பாருங்க. சூப்பரா இருக்கு. புளி வந்து நல்லா இருந்துச்சுனால வீட்டுக்கு புளியும் அதே மாதிரி இழந்த பழமும் வாங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மாங்குடியில் ஆரம்பிச்சு இப்போ இந்த ஊரக்குள்ள முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதுவும் இல்லாமல் இந்த இயற்கையை பாருங்க, அப்படி சூப்பரா இருக்கும். அந்த இயற்கையை பாருங்க. இந்த இயற்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.